தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். தமிழ் வருட பிறப்பு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பராபவ தமிழ் புத்தாண்டு. இந்த புத்தாண்டு சிறப்பாக அனைவருக்கும் அமைய கிருஷ்ண பகவானை நாம் பிரார்த்திக்கிறோம். தமிழ் வருட பிறப்பு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உலக சித்தர்கள் தினம். முதலில் நாம் மேஷ ராசினருக்கு பார்ப்போம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசினருக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் குரு, 5இல் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு, விரய ராசியில் செவ்வாய் புதன் சனி, 7.5 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை வரவு செலவு சமமாக இருக்கும். ஏனென்றால் 7.5 சனியில் தற்சமயம் விரய சனி நடைபெறுகிறது. ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு. திட்டமிட்டு செலவு செய்தல் முடியாது. ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். திடீர் என செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு வரன் அமைவதில் தாமதம் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவது சிரமம். ஆகவே நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். அப்போதுதான் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆக பண வரவு செலவில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. குரு பயிற்சியான பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். குரு பயிற்சி ஆன பிறகு ஒரு மாற்றம் தெரியும். பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், சம்பள உயர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பு, அளவுக்கு மீறிய உழைப்பு, கடின உழைப்பு. ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் நன்றாக இருக்கும். விவசாயத்துக்கு தகுந்த தண்ணீர் வசதி கிடைக்கும், உரங்கள் நல்லபடியாக கிடைக்கும். விளைச்சல் அமோகமாக இருப்பதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அரசியல் துறையை பொறுத்தவரை நன்மைதான். சூரியனும் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறை நன்மை. கட்சிக்குள் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைதான். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருட்கள் தேக்க நிலை அடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நல்ல விதமாக பண வரவுகள், ஆதாயம் உண்டாகும். சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரலாம். ராகு சாதகமாக இருப்பதால் சிலர் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. ஆக தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும், அமோகமாக இருக்கும். பெண்களுக்கு நன்மை. சிறிய தடங்கள் தாமதம் ஆன பிறகு வரன்கள் அமையும். வீட்டில் சுபகாரியங்கள், சீமந்தம், அடுத்து திருமணம், உபன்யாசம் போன்ற நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நன்கு கவனம் செல்லும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு
சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல காலம், எதிர்காலம் உள்ளது. மேஷராசினருக்கு ஒரே குறை என்னென்றால் 7.5 சனியில் சனி பகவான் விரயத்தில் இருக்கிறார். தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். இஎன்டி ப்ராப்ளம் வரலாம், காது உபாதை, கண் உபாதை வரலாம், ஒற்றை தலைவலி வரலாம். உடல் நலனில் கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 100க்கு 60 மதிப்பெண்கள் மேஷ ராசினருக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் பெண்களுக்கு சற்று தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு, மேஷ ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலமாக தான் பிரசவம் உண்டாகும், சிசேரியன் உண்டாகும். உடல் நலனில் கவனமாக இருங்கள். பெற்ற தாயாருடன் வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல் ஆகாது. தினமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் இந்த புது வருட பிறப்பு நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.